சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே அமைந்திருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட கைதி தப்பிய சம்பவத்தில் பொதுமக்கள் உதவியுடன் காவல்துறையினர் ரவுடி ஜின்னாவை பிடித்திருக்கக்கூடிய செய்தி இது. ரவுடி ஜின்னா கைது செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கிருந்து அவர் தப்பி ஓட்டம் பிடித்தார். இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் உதவியுடன் போலீஸ் அவரை மீண்டும் மடக்கி பிடித்திருக்கக்கூடிய செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. பொதுமக்கள் உதவியுடன் காவல்துறையினர் ரவுடி ஜின்னாவை பிடித்தனர். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். சுப்பிரமணியன், உங்கள் தகவல்களை தரலாம். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து வரப்பட்ட ரவுடி தப்பி ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தப்பி ஓடிய சில நொடிகளிலே போலீசார் துரத்தி பொதுமக்கள் உதவியோடு பிடித்திருக்கிறார்கள். அவரது ரவுடியுடைய பெயர் ஜின்னா, எஸ்பிளேடு பகுதியை சேர்ந்தவர். இவர் எஸ்பிளேடு காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருக்கிறார். இவருக்கும் இவர் சகோதரருக்கும் இடையே பிரச்சனை நிகழ்ந்திருக்கிறது. அதில் சகோதரரை தாக்கியிருக்கிறார். அது தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கைது நடவடிக்கை தொடர்ச்சியாக மருத்துவ பரிசோதனைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். மருத்துவ பரிசோதனை முடிந்த பிறகு அவர் காவல்துறை வாகனத்தில் அவரை ஏற்றி நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கைக்காக போலீசார் அழைத்து செல்ல முயன்ற போதுதான் அவர் தப்பி ஓடியிருக்கிறார். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் அவர் தப்பி ஓடியதை பொதுமக்கள் சத்தம் போட்டிருக்கிறார்கள். மேலும் போலீசாரும் துரத்தி சென்று பிடித்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட போது அவர் தனக்கு மயக்கம் ஏற்படுவதாக இருப்பதாகவும் தனக்கு சாப்பாடு கொடுக்காமல் தொந்தரவு செய்வதாகவும் போலீசார் மீது குற்றச்சாட்டுகளை தெரிவித்தபடியே அவர் தெரிவித்து வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஜின்னாவை கைது செய்த போலீசார் அவருடைய காவல் வாகனத்தில் ஏற்றி நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்காக ஜார்ஜ்டவுன் நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். உங்கள் தகவலுக்கு நன்றி.